காலிஃப்ளவர் நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. சரிங்களா, இது கூட இன்னொன்று கொஞ்சமாக காலிஃப்ளவர் இருக்கிறனால 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இந்த உருளைக்கிழங்கு எப்படி காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? தேவையானது இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுப்பா. கடுகு போட்டுக்கலாம், வெடிக்கட்டும். கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் செவக்க வதங்கட்டும், வதக்கிக்கலாம். இப்பெல்லாம் இருக்கிற வச்சு நான் பண்ணுறேன்ப்பா. சரிங்களா, நல்லா வதக்கலாம். நல்லா வதங்குறது கொஞ்சம் லைட்டாக தூள் உப்பு போட்டுக்கலாமா? நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கணும். சரிங்களா, நல்லா செவக்க வதங்கினோடனே இஞ்சி கூட போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டுக்கலாமா? இஞ்சி கூட போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூடு போட்டிருக்கேன்ப்பா. சரிங்களா, இஞ்சி பூடு போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூடு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும். நல்லா வதங்கட்டும்ப்பா. வதங்கட்டும். இப்போ என்ன செய்யலாம், ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் புழு இருக்காது. இருந்தாலும் நான் கட் பண்ணி தான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த பார்த்தீங்களா, இதை போட்டு ஒரு மஞ்சள் தூள் போட்டு ஒரு கொதி வரவுமே இறக்கி குழம்பு கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா, நல்லா காயட்டும். ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா, கொதிக்கட்டும். மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் ஏன் மஞ்சத்தூள் போடுறோம் அப்படின்னா, அதில் இருக்கிற கிருமிகள், புழு இதெல்லாம் இருந்தால் வந்துடும். ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சுடு தண்ணி நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் வீட்டு மசால், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கல. நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே சாப்பிட தோணுதா? செமையாக இருக்கா, கலர்ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணலான்னா, நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, வந்துருச்சா காலிஃப்ளவர் ஒரு கொதி, இதை எடுத்து அப்படியே குழம்புல போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு, தண்ணி நல்லா சுருளை வதக்கியாச்சுப்பா. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு, ரொம்ப ஊற்றணும். கிரேவியாக வைக்கணும்னா அளவாக ஊற்றிக்கலாம். குழம்பு வேணுங்கிறவங்க தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகவுமே இறக்கையில் தேங்காய் பூ போட்டு
பார்த்திங்கன்னா உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டோம்னா காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. குழம்புனா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, கிரேவினா அளவாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். அக்கா வெந்தோடனே காமிக்கிறேன், ஓகேவா? காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிகவும் டேஸ்டியாக இருக்கா, பார்க்கும் போதே சாப்பிட தோணுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாய். காலிஃப்ளவர் குழம்பு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ஓகே, பாய்ப்பா. பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் பாய் பாய்.